all, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா கிட்ஸ்க்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு ஆப்டான ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிற ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 2 minutes தான் ஆகும். இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நீங்கள் எப்போ ட்ரை பண்ணலான்னா கிட்ஸ் வந்து ஜீன்ஸு ஸ்கர்ட்ஸு பலாசோ பேண்ட்ஸு க்ராப் டாப் இந்த மாதிரி வேர் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாகவும் இருக்கும். ரெகுலராகவே நம்ம எங்கேயாவது வெளியே கிளம்புனோன்னா ஸ்பீடாக ஒரு போனிடெயில் போட்டுவிட்டு கிட்ஸை கிளப்பி விட்டுருவோம். பட் அந்த மாதிரி இல்லாமல் நான் இதில் 4 to 5 ஈஸி ஹேர் ஸ்டைல் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணாலுமே நீங்கள் ஸ்பீடாக கிளம்பிடலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சைட் பார்ட்டிஷன் பண்ணிடலாம். பார்ட்டிஷன் பண்ணி கொஞ்சம் ஹேர் இந்த சைடு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்த ஹேரை வந்து ட்விஸ்ட் பண்ணுங்கள். லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை கிளிப் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு செட் ஆஃப் முடி எடுத்துக்கோங்க. அந்த முடி வந்து எடுத்து அந்த முன்னாடி பண்ண கிளிப்பு ஹேர்லேயே இந்த ஹேரையை வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிப் பண்ணிடுங்க. தேர்ட் ஸ்டெப்பும் அதே தான். கொஞ்சம் கேப் விட்டுட்டு இன்னொரு செட் ஆஃப் முடி எடுத்துகிட்டு அதுலேயே அந்த லைன்லேயே நீங்கள் இன்னொரு கிளிப் வச்சு ப்ளேஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டிக்டாக் கிளிப் எடுத்து இந்த ஹேரை பிடிச்சி நீங்கள் இந்த இடத்துல ஒரு கிளிப் பண்ணிடுங்க பேக் சைடை. ஸோ இந்த சைடு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து இந்த சைடு இருக்கிற ஹேரை வந்து ஒரு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி அதே மாதிரி ஒரு டிக்டாக் கிளிப்பில் வந்து ஒரு பின்னாடி டக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 2 சைடு இருக்கிற ஹேரையும் ஜாயின் பண்ணி ஒரு கிளச்சஸ் இல்லைன்னா பனானா கிளிப்பில் நீங்கள் ஒரு கிளிப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். சிம்பிளாக க்யூட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் சைடு இப்படி தான் இருக்கும். பேக் சைடு கொஞ்சம் ஃப்ரீ ஹேராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு நீங்கள் சென்டராக ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. சென்டராக வாக்கு எடுத்துக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேரை மட்டும் கொஞ்சமாக எடுத்து அது ஒரு பேண்ட் போட்டுக்கோங்க. பிளாக் கலர் ஹேர் பேண்ட் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா டிஸ்கோ ரப்பர் பேண்ட் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அடுத்து அந்த சைடும் கொஞ்சமாக ஹேர் ஃப்ரண்ட்டில் எடுத்து ஒரு ஹேர் பேண்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த ஹேர் பேண்ட் மேலேயே நீங்கள் கிளிப் பண்ணிடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஹேர் பேண்டோடையே விட்டுடலாம். நீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபைனல் லுக். குட்டீஸ்க்கு நல்லா க்யூட்டாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து அந்த ஹேர் ஸ்டைலோட செகண்ட் ஹேர் ஸ்டைலோட கண்டினியூஷன் தான்.
அந்த 2 ஹேர் பேண்ட் ஃப்ரண்ட்டில் போட்டதுக்கப்புறம் ஒரு ஹையாக ஒரு போனிடெயில் போட போகிறோம். போனிடெயில் போடுறப்ப நல்லா ஹையாக போட்டுக்கோங்க, அப்போ தான் இது அழகாக இருக்கும் வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு. போனிடெயில் நல்லா லுக்காக இருக்கணும்னா நீங்கள் நார்மலாக ஹேர் பேண்ட் போடாமல் ஜஸ்ட்டு அந்த ஃபேன்சி ஹேர் பேண்ட்ஸ்லாம் விற்கிதில்ல பேபிஸ்க்கு, அந்த மாதிரி ஹேர் பேண்ட் ட்ரை பண்ணுங்கள், லுக்காக இருக்கும். ஸோ ஃபைனல் லுக் இதுதான். நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஹெட் பேண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இந்த ஹெட் பேண்ட் வந்து நார்மலாக எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே அவைலபிளாக இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹெட் பேண்டை வந்து ஹேர்க்குள்ளே விட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பராக ஹேரை வந்து கோம் பண்ணிவிட்டு அந்த ஹெட் பேண்டை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஹெட் பேண்ட் போட்டுட்டு நம்ம சீவணும்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக வராது. இதுக்கு இந்த மெத்தடில் தான் நம்ம பண்ணணும். ஸோ ஃபைனல் லுக் இதுதான். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பஃப்க்கு எடுக்கிற ஹேரை வந்து சென்டரில் எடுத்துக்கிறோம். சென்டரில் எடுத்த ஹேரை வந்து ஒரு டிக்டாக் டிப் வச்சு கிளிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சிம்பிளாக பஃப் வச்சுட்டு ஒரு ஃப்ரீ ஹேர் விட்டாலுமே இந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு நல்லாயிருக்கும். எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.